ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தக்காளி தோசை, தக்காளி ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். கார சட்னி இதோட சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி தோசைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகா, 1 ஸ்பூனு ஜீரகம், தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு போட்டுக்கோங்க, 200 கிராம். அரை கப்பு ரவை போட்டுக்கோங்க. அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 கப்பு ஆட் பண்ணி நல்லா அதே மாதிரியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தண்ணி கொஞ்சம் கழுவி அதிலேயே ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நம்ம ரவா தோசைக்கெலாம் ஊற்றுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இதுக்கு பெரிய வெங்காயம் 1 நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோடா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வைங்க. ஒரு தோசை பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க. ஆயில் உங்களுக்கு மேலே தேவைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா நெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுங்க. நல்லா ரோஸ்ட்டாக நல்லா திருப்பி போட்டு எடுங்க. இதுக்கு இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஊற்றப்பம் இந்த மாவு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரவா தோசை மாதிரி ஊற்றாமல் திக்காக இருக்கும் போது இந்த மாதிரி ஊற்றப்பமாக ஊற்றிக்கலாம். ஊற்றப்பம் பிடிக்கும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கல் காஞ்ச பிறகும் ஊற்றி திருப்பி போட்டு எடுங்க. இதே மாதிரி சுவையான தக்காளி ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இட்லி மாவு தோசை இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 இல்லைனா 9 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய ரெட் சில்லி மிளகா, வரமிளகா ஒரு 6 இல்லைனா 7 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இது நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கடுகு பொரித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். தக்காளி, வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சிம்லேயே வச்சு மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா மேட்சானதாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அடை தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.